அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று இந்த நாட்டிலே மூலை முடுக்கெல்லாம் இந்த மண்ணிலே நீங்கள் திறந்திருப்பது போன்று அநீதிக்கு எதிராக, அசத்தியத்திற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற நேர்மையும் மனச்சாட்சியும் உள்ள அத்தனை சகோதரர்களும் இந்த பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஆதரிக்கின்ற இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அலை அலையாக திரளாக மக்களாகிய அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்வருகின்ற 8ஆம் தேதி இந்த நாட்டிலே ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை, நல்லாட்சி அரசியல் ஒழுங்கை உருவாக்குவதற்காக அணிதிரண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே காத்தான்குடி மக்களாகிய நாங்களும் அந்த தேசிய அரசியல் மாற்றத்தில் அல்லாவின் உதவியை கொண்டு பங்காளிகளாவதற்கு அல்லாஹ் அளித்த இந்த சந்தர்ப்பத்திற்காக அல்லாஹ்வுக்கு முதல் நன்றி கூறிக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களை எல்லாம் முஸ்லிம்களாக படைத்து எங்கள் மீது ஒரு பெரும் பொறுப்பையும் கடமையும் சுமத்தி இருக்கிறான். அதுதான் இந்த உலகத்திலே நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது என்பதாகும். முஸ்னத் அகமதிலே பதிவாகி இருக்கிற ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள்: நீங்கள் கட்டாயம் நன்மையை ஏவுங்கள், நீங்கள் கட்டாயம் தீமையை தடுங்கள். அவ்வாறு செய்யாவிடின் உங்களில் உள்ள மோசமானவர்களை உங்களுக்கு எதிராக ஆட்சி செய்பவர்களாக ஆட்சி செலுத்த வைப்பேன். உங்களை மோசமான வேதனையால் நான் தண்டிப்பேன். பின்னர் உங்களில் உள்ள நல்லவர்கள் யார் பிரார்த்திப்பார்கள், ஆனால் அவர்களின் பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிக்கப்பட மாட்டாது. நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். அவ்வாறு செய்யாவிட்டால் உங்கள் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாத, பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாத ஆட்சியாளர்களை அவர்கள் மீது ஆட்சி செலுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி வைப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை வாசிக்கிற போது இந்த நாட்டு மக்களுக்கு சொன்னது போன்ற ஒரு மிக பொருத்தமான ஒரு ஹதீஸாக நான் இதனை காண்கிறேன். அல் குர்ஆன் சொல்கிறது, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். உங்களது தலைவிதியை நீங்களாக மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ்வாக உங்களுடைய தலைவிதியை மாற்றப் போவதில்லை என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா கௌம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறான். முஸ்லிம் சமூகம் என்று சொல்லவில்லை. மாறாக எந்த ஒரு சமூகம் தன்னுடைய தலைவிதியை மாற்ற முன்வராத போது அந்த சமூகத்தின் தலைவிதியை நானாக மாற்றிவிடப் போவதில்லை என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். எனவேதான் இந்த நாட்டிலே பௌத்த மக்கள் தங்களுடைய தலைவிதியை மாற்றுவதற்காக அலை அலையாக இலட்சக்கணக்கான மக்களாக இன்று இந்த சமூகத்திலே திரண்டிருக்கிறார்கள். இந்து மக்கள், ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று வட மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வடகிழக்கு வெளியிலும் வாழ்கிற மலையக தமிழர்களுக்கும் மிக தெளிவான ஆணையிட்டிருக்கிறார்கள். மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஆதரிப்பதன் மூலமாகத்தான் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க முடியும். சிறுபான்மை சமூகங்களது, தமிழ் பேசும் சமூகங்களது அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுக்க முடியும். எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் அரசியல் சக்திகளும் மிக தெளிவான தீர்மானத்திற்கு வந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ மக்கள் இன்று மிக தெளிவான தீர்மானத்திற்கு வந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ சமூகம் அவர்களது மத தலைவர்களுக்கு கூடாக இன்று மிக தெளிவான வழிகாட்டல்களை கிறிஸ்தவ சமூகத்திற்கு இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக, நல்லாட்சி மாற்றத்திற்காக இன்று அந்த ஆணையை வழங்கி இருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகமும் இன்று மிக தெளிவான தீர்மானங்களுக்கு வந்திருக்கிறது. முஸ்லிம் அரசியலை பிரேத்துவப்படுத்திய 18 அரசியல் பிரேத்துவங்களில் 14 அரசியல் பிரேத்துவங்கள் இன்று பொது எதிரணியிலே இணைந்து கொண்டிருக்கின்றன. 4 கோடரி காம்புகள் இந்த சமூகத்திலே இன்று இந்த மஹிந்த ராஜபக்சவோடு ஒட்டிக்கொண்டு இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு வக்காலத்து வேண்டிக் கொண்டிருக்கிறது. அதில் இந்த ஊரிலே பிறந்த ஒரு முஸ்லிம் மகனும் இன்று அந்த கோடரி காம்பாக முஸ்லிம் சமூகத்தை காட்டிக் கொடுக்கிற துரோகியாக இன்று மாறி இருக்கிறார். இந்த துரோகியை எதிர்வருகின்ற 8ஆம் தேதியோடு இந்த மண்ணிலே ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்ற தீர்மானத்தை இங்கு வந்திருக்கிற ஈமான் உள்ள அத்தனை சகோதரர்களும் முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த மேடையிலே
பகிரங்கமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறான துரோகத்தனங்களை, காட்டி கொடுப்புகளை இனி ஒருபோதும் முஸ்லிம் சமூகத்தில் யாரும் அரங்கேற்றாத வகையிலே முஸ்லிம் சமூகம் மிக தெளிவான தீர்மானங்களுக்கு 8ஆம் தேதி வர வேண்டும் என்பதனை நான் உங்களோடு மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி முறை மாற்ற வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அந்த சக்திகளிலே நாங்களும் நம்முடைய தலைவிதியை மாற்றுகின்ற ஒரு சக்தியாக இன்று நாடு, கட்சி, இனம், மொழி, சமயம் என்ற அத்தனையும் கடந்து ஒரே தேசத்திற்காக, ஐக்கியப்பட்ட இலங்கைக்காக, நல்லாட்சிக்காக எப்படி இந்த நாட்டிலே எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அப்படி இந்த ஊரிலும் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை காலமும் எங்களுக்குள்ள இருந்த அரசியல் வேறுபாடுகளை மறந்து, எங்களுக்குள்ள இந்த முரண்பாடுகளை ஒரு புறம் வைத்துவிட்டு இந்த பொது மேடையிலே இந்த மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த நாட்டிற்காகவும், இந்த நாட்டின் எதிர்கால தலைமுறைக்காகவும், எதிர்கால சந்ததிக்காகவும் நாங்கள் ஓர் அணியாக இந்த களத்திலே ஒன்றிணைந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒன்றிணைவு எதிர்காலத்திலும் சுயநலங்களுக்காக, காட்டி கொடுப்போருக்காக, அற்ப சலுகைகளுக்காக அல்லாமல் சத்தியத்திற்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக, கொள்கைக்காக முன்கொண்டு செல்வதற்கு நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. அதற்கு என்ன விட்டுக் கொடுப்பை செய்வதற்கும் ஆயத்தமாக இருக்கிறது என்பதனையும் இந்த மேடையிலே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி எப்பொழுதும் உடன்பாடான விடயங்களில் உடன்பாட்டோடு செயற்படுவதற்கும், முரண்பாடான விடயங்களில் பரஸ்பரம் நியாயம் காண்பதற்கும், ஒத்துழைப்பிற்கும் தயாராக இருக்கிறது என்பதனையும் இந்த மேடையிலே நான் தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் இவ்வாறு நாங்கள் எல்லோரும் இந்த மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப ஒற்றுமைப்பட்டு நிற்கிற போது மாத்திரம் இந்த ஊரிலே பெரும்பான்மை மக்களுடைய பலத்தை பெற்று ஒரு பெரும் அரசியல் பலத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் மாத்திரம் எதிரணியில் இருப்பதை நாங்கள், அல்லது இந்த சமூகத்தில் பிழையாக வழிநடாத்திக் கொண்டிருப்பதை விட்டு நாங்கள் மிகவும் வேதனை அடைகிறோம், கவலைப்படுகிறோம். இந்த மக்கள் முன்னிலையிலே யா அல்லாஹ் அவருக்கு நேர்வழியை காட்டி ஹிதாயத்தை கொடு என்று இந்த மேடையிலே நான் பிரார்த்திக்க விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உலமாக்கள், தஅவா அமைப்புகள், புத்திஜீவிகள், அரசு உத்தியோகத்தர்கள், இளைஞர்கள், விளையாட்டு கழகங்கள், பெண்கள், யுவதிகள், சிறுவர்கள் என அனைவருமே இன்று சமூகத்தை காட்டிக் கொடுக்கிற சக்திகளை ஒருபுறம் விட்டுவிட்டு, அவர்கள் கொடுக்கிற சொகுசுகளை தூக்கி எறிந்துவிட்டு, அவர்களை விட்டும் விலகி சத்தியத்திற்காக சாறை சாறையாக, அணி அணியாக நீங்கள் வந்து இன்று சேர்ந்திருப்பதை பார்க்கிற போது உங்களில் இருக்கிற சத்தியத்தின் மீதான விருப்பம், உண்மை மீதான ஆர்வம், நேர்மை மீதான நம்பிக்கை, இந்த நாட்டின் மீதான உங்களது பற்று, இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சி அரசியல் வேலை திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எவ்வளவு தூரம் அர்ப்பணிப்போடும் ஆர்வத்தோடும் செயற்படுகிறீர்கள் என்பதை காட்டுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் மாத்திரம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று அதற்கு பல நியாயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நியாயங்கள் உண்மையில் பல பொய்களையும் உண்மைக்கு புறம்பான கட்டுக்கதைகளையும் கொண்டதாக இருப்பதனை என்னால் அவதானிக்க முடிகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையின் போது ஒரு துண்டு பிரசுரத்தினை சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த துண்டு பிரசுரம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருகிற போது எவ்வாறான நலன்களை கொண்டதாக இருக்கும், மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது அதனால் நாங்கள் இழக்கப் போகிற, அடைய போகிற நஷ்டம் என்ன என்பதனை ஒப்பீடு செய்கின்ற ஒன்றாக இருந்தது. உண்மையில் அதனை பற்றி நான் தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. முதலாவது சொல்கிறார், மஹிந்த ராஜபக்ஷ ஒரு சுயமான பலமான கட்சியை கொண்டிருக்கிறார் என்று. மைத்ரிபால சிறிசேனவுக்கு அப்படி ஒரு கட்சி கிடையாது என்று. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் இப்பொழுது என்ன கட்சி? சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களே, நீங்கள் இப்பொழுது எந்த கட்சி? இது மிக முக்கியமான விடயம். சந்தர்ப்பம் வருகிற போது தன்னுடைய சந்தர்ப்பங்களுக்காக தான் ஒரு அணியிலே இணைந்து கொண்டு மக்களை பிழையாக வழிநடத்துகிற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். மீண்டும் சொல்கிறார், இந்த துண்டு பிரசுரத்திலே ஒரு ஸ்திரமான பாராளுமன்றம் இருப்பதாக. எங்கே ஒரு ஸ்திரமான பாராளுமன்றம் இருக்கிறது? 27 அமைச்சர்கள்
பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்காலே கலந்து வந்திருக்கிறார்கள். 3/2 பெரும்பான்மை இழந்த ஒரு ஸ்திரமற்ற பாராளுமன்றத்தை வைத்துக் கொண்டிருக்கிற மஹிந்த ராஜபக்சவிடம் ஒரு ஸ்திரமான பாராளுமன்றம் கிடையாது. ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான ஒரு பெரும் வளர்ச்சி கண்டு வருகிற சக்தியாக எதிரணிகளுடைய கூட்டமைப்பு மாறி வருகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மீண்டும் சொல்கிறார், மைத்ரிபால சிறிசேன ஒரு அனுபவமற்றவரா? உங்களை போன்ற திருட்டுத்தனத்திற்கு, ஏமாற்றுத்தனத்திற்கு, பொய்க்கு, மோசடிக்கு, காடைத்தனத்திற்கு மைத்ரிபால சிறிசேன அனுபவம் பெற்றவர் அல்ல. சொந்த சகோதரிக்கே சூனியம் வைக்கிற உங்களை போன்ற அனுபவம் பெற்றவர் அல்ல மைத்ரிபால சிறிசேன. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இது முதலாவது அவருடைய குற்றச்சாட்டு. இரண்டாவது சொல்கிறார், காத்தான்குடியிலே நடைபெறுகின்ற அபிவிருத்தி எல்லாம் முடக்கப்படுமா? எவ்வளவு மடத்தனமான கதை! இந்த ஊரில் நீங்கள் மாத்திரம்தான் அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மட்டக்களப்பு மாவட்டம் பாரிய அபிவிருத்தி கண்டிருக்கிறது. கருணா அம்மானை மக்கள் நிராகரித்தார்கள். ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்றம். முன்னாள் மாகாண சபை முதலமைச்சராக இருந்த பிள்ளையானை மக்கள் நிராகரித்தார்கள். போனஸ் ஆசனத்திற்கூடாக மாகாண சபைக்கு வந்தவர். மட்டக்களப்பு அபிவிருத்தி காணவில்லையா? எனக்கு முன்னர் பேசிய மர்சூக் அஹ்மத் அவர்கள் சொன்னார்கள், வடமாகாணம் மக்கள் நிராகரித்து அரசாங்கத்தின் பக்கமே செல்லாத இந்த வடமாகாணம் இன்று எப்படி அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது? இந்த நாட்டிலே மஹிந்த ராஜபக்சவுடைய கைகளில் மாத்திரம் அபிவிருத்தி கிடையாது. அதற்கென்று ஒரு தேசிய கொள்கை இருக்கிறது, அமைச்சரவை கொள்கை இருக்கிறது, அமைச்சர்களுக்கான ஒழுங்கு இருக்கிறது, திணைக்களங்களுக்கூடாக அபிவிருத்தி பற்றிய ஒரு கொள்கை இருக்கிறது. இந்த ஊரிலே மர்சூக் அஹ்மத் லபை அவர் எத்தனையோ அபிவிருத்திகளை செய்திருக்கிறார். சகோதரர் முபீன் அவர்கள் தவிசாளராக இருக்கிற போது எத்தனையோ அபிவிருத்திகளை செய்திருக்கிறார். அந்த இடத்தில் தான் நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். அபிவிருத்தி என்னுடைய கையால் மாத்திரம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் நீங்கள். காத்தான்குடிக்கு யுஎஸ்ஐ உதவியோடு ஒரு பஸ் நிலையம் அமைக்கப்பட வந்தபோது என்ன செய்தீர்கள் நீங்கள்? சகோதரர் சிப்லி சாட்சியாக இருக்கிறார். சகோதரர் சிப்லி கண்ட்ராக்ட் எடுத்தார் என்பதற்காக துப்பாக்கியை தூக்கி உங்களது காடர்களை அனுப்பி அட்டகாசம் முடித்ததை நாங்கள் மறந்து விடவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் முபீன் அபிவிருத்தி செய்யக்கூடாது? நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் காத்தான்குடியிலே ஒரே ஒரு பிரதித்துவத்தை வைத்துக் கொண்டு ஒரு மேம்பாலத்தை கட்டியது. எங்களிடம் எந்த பலமும் கிடையாது. சாதாரண நகரசபை உறுப்பினர் பதவி, அரசாங்க பணத்தை கொண்டு, எங்களுடைய பணத்தையும் கொண்டு ஒரு மேம்பாலத்தை கட்டினோம். உங்களால் தாங்க முடியவில்லை, உடைத்தெறிந்தீர்கள். எங்களை உடைக்க முடியாது, எங்களை ஆட்டம் காண வைக்க முடியாது, எங்களுடைய பாலங்களை உடைத்தெறிந்தீர்கள். அபிவிருத்தி நீங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற கொள்கையுடையவர் நீங்கள். எனவே மக்களை ஏமாற்றுகிறீர்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. அபிவிருத்தி என்பது இந்த நாட்டிலே மஹிந்த ராஜபக்சவுடைய கையில் மாத்திரம் அல்ல, தனித்தனி அரசியல்வாதிகளுடைய கைகளில் மாத்திரம் அல்ல. அதற்கென்ற ஒரு தேசிய கொள்கை இந்த நாட்டிலே இருக்கிறது. யார் வந்தாலும் யார் போனாலும் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியை கொண்டு செல்வதற்கான ஒரு ஒழுங்கு இருக்கிறது, அதற்கான ஒரு முறைமை இருக்கிறது. அதில் ஆளுமை மிக்கவர்கள், தேர்ச்சி மிக்கவர்கள், அதனை கொண்டு செல்லக்கூடியவர்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு தேவை. அதற்கு பலர் இங்கே இருக்கிறார்கள், பொருத்தமானவர்கள் இருக்கிறார். இது முதலாவது விடயம். அடுத்த விடயம் சொல்கிறார். மூன்றாவது விடயம், நிறைவேற்று அதிகார முறைமையை மறைந்த தலைவர் மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் ஆதரித்தார்கள், அதனை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் இருந்தபோது இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச கையிலே வைத்திருக்கிற 18வது திருத்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இருக்கவில்லை. சிறுபான்மையினருக்கு சற்று சாதகமான ஒரு நிறைவேற்று அதிகார முறைமை ஒன்றை அன்று அவர் சரி கண்டார். ஆனால் 18வது திருத்த சட்ட மூலத்திற்கு பின்னர் இந்த நாட்டு நிறைவேற்று அதிகார முறைமை என்பது இந்த நாட்டு சிறுபான்மையை மட்டுமல்ல, பெரும்பான்மை மக்களையும் மிக மோசமாக பாதிக்கிற ஒரு நிறைவேற்று அதிகார முறைமையாக மாறி இருக்கிறது. எனவேதான் சிங்கள மக்களை அதனை நிராகரிக்கிறார்கள். நிறைவேற்று அதிகார முறைமை எங்களுக்கு தேவையில்லை, அதனை அழித்தொழிக்க வேண்டும் என்று இன்று மக்கள் களத்திலே இருக்கிறார்கள். அடுத்தது இன்னும் ஒரு விடயம் நான் சகோதரர் ஹிஸ்புல்லாவுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரஃபை வைத்து அரசியல் செய்கிற இந்த கோமாளித்தனத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும். அஷ்ரஃபை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. அஷ்ரஃபின் கொள்கைகளை பின்பற்றுவதாக சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. ஏனென்றால்
அஷ்ரபை கோட்டில் நிறுத்தி 1991ஆம் ஆண்டு இந்த மண்ணிலே பிரதேசவாதத்தை தூண்டி இன்னமும் மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம்களை பிரித்து வைத்திருக்கிற துரோகத்தன அரசியலை செய்கிற ஒரு அரசியல்வாதி நீங்கள். எனவே நீங்கள் அஷ்ரபை பற்றி பேசுவதை விட்டுவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, 5வது விடயத்திலே சொல்கிறார், முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்வு அடைவதற்கு மஹிந்த ராஜபக்ச தான் மிக பொருத்தமானவர். முஸ்லிம் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிற போது பேசி தீர்வு காண்பதற்கு மஹிந்த ராஜபக்ச தான் பொருத்தமானவர். எப்படி பேசுகிறார் என்பதை பாருங்கள். ஒரு வீடியோ காட்டுகிறேன். என்ன சொல்றார் போடுங்க, தமிழ்ல சொல்றார். ஜும்மா பள்ளிவாசல்களை தொடர்பாக அவர்களுக்கு ஜும்மாவுக்கு அனுமதிக்கப்பட்ட சில பொருட்களை இன்று அந்த இடத்திற்கு உதவி செய்து அந்த பிரச்சனை தொடர்பாக ஆதரவுக்கு நான் செய்கின்றோம். உண்மையிலேயே முயற்சி ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளின் போது பள்ளிவாசலுக்கோ அல்லது அங்குள்ள பொதுமக்களுக்கோ எந்த விதமான ஒரு ஆபத்து ஏற்படாமல் அரசாங்க, போலீஸ், ராணுவ விஷயங்கள் அதிகாரிகள் மிக கவனமாக செயல்படுகிறார்கள். இன்னொரு பள்ளிவாசலுக்கு இன்னொரு சம்பவம் ஏற்பட்டிருக்கவில்லை. ஒரு சின்ன பாதிப்பு கூட பள்ளிவாசலுக்கு ஏற்பட்டிருக்கவில்லை. அங்கே இருந்து அடிப்படையில் ஏற்பட்ட பொதுமக்கள் கூட என்ன சொல்றாரு, ஒன்று நடக்கலையா? இந்த ஒரு போட்டோ காட்டுற பாருங்க என்ன நடந்தீங்க. மிம்பர் உடஞ்சிருக்கு, மணிக்கூடு தூக்கி எறியப்பட்டீங்க, குரான்கள் வீசப்பட்டீங்க. ஆனா மஹிந்த ராஜபக்ச பேசி மஹிந்த ராஜபக்ச வந்தா உரிமையில பெறலாம். எப்படி முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றுகிற ஒரு அரசியல் போக்குத்தனம். அது மாத்திரமல்ல, இந்த துண்டு பிரசுரத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை காணப்படுவதால் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை பொதுவாகவும் காத்தான்குடி மக்களுடைய பிரச்சனைகளை குறிப்பாகவும் என்னால் பேசி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள முடியும். நாட்டின் பல பாகங்களிலும் வாழ்கிற முஸ்லிம்களுடைய குறிப்பாக காத்தான்குடி மக்களுடைய வியாபார ஸ்தலங்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு மஹிந்த ராஜபக்சவுத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்ச எப்படி பாதுகாத்தார் என்று ஒரு காத்தான்குடி மகனுடைய கடைக்கு நடந்த சம்பவத்தை காட்டி பாருங்கள். நோ லிமிட் எரிகிறது. யாருடைய கடை? இந்த ஊரின் ஒரு மிக பெரும் வர்த்தகர், சர்வதேச தரத்திலே நமக்கு ஒரு பெரும் கௌரவத்தை இந்த மண்ணுக்கு ஈட்டி தந்த இந்த 5ஆம் குறிச்சி பிரதேசத்திலே வாழ்கிற ஒரு முக்கியமான இலங்கையின் முதன்மை தர வணிக நிறுவனங்களிலே ஒன்றை நடத்துகிற மதிப்புக்குரிய முபாரக் ஹாஜியார் அவர்களுடைய 400 கோடி ரூபாய் பெறுமதியான கடை இரவோடு இரவாக எரித்து நாசமாக்கப்பட்ட போது மஹிந்த ராஜபக்சவிடம் நீங்கள் என்ன கதைத்தீர்கள்? அதனை 40 கோடி அதனோடு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யுமாறு ஒரு வார்த்தை தானும் நீங்கள் பேசினீர்களா? அதெல்லாம் செய்யாது விட்டுவிட்டு மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ஜனாதிபதியாக வந்தால்தான் எங்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாக்க முடியும் என்று மக்களை ஏமாற்றுகிற இந்த பொய்யான வதந்திகளை நம்புவதற்கு மக்கள் ஒரு பொழுதும் ஆயத்தமாக இல்லை. மக்கள் நீங்கள் ஏமாந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, மீண்டும் சொல்கிறார், ஜேவிபி, ஹெல உரிமை போன்ற கட்சிகள் இந்த அரசாங்கத்தோடு அல்லது மைத்ரிபால சிறிசேனோடு இணைந்திருப்பதனால் நாங்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிக்க முடியாது என்று. உண்மைதான், ஜேவிபியிடம் ஆரம்ப காலத்திலே சில இனவாத கருத்துக்கள் இருந்தன. ஆனால் இன்று அவர்கள் இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களின் பிரச்சனைகளை மிக தெளிவாக புரிந்து கொண்டு, அரசியல் யதார்த்தங்களை புரிந்து கொண்டு, புதிய தலைமைத்துவத்தின் கீழால் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை அவர்கள் கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜேவிபி இந்த புதிய திறனிலே ஒரு தனித்துவமான அரசியல் சக்தியாக வெளியே நின்று செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாற்றத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஜாதிக உரிமைய இனவாத கருத்தை கொண்டிருந்த ஒரு சக்தி. அவர்கள் இன்று சிறுபான்மை சமூகம் தொடர்பாக பல்வேறு அவர்கள் இந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொண்டு ஒரு புதிய அரசியல் கொள்கை வகுத்து செயற்பட தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியும் பல சந்திப்புகளை அவர்களோடு நடாத்தி பேச்சுவார்த்தைகளை நடாத்தி அவர்களுக்கு இருக்கின்ற சிறுபான்மை சமூகங்கள் தொடர்பான முஸ்லிம் சமூகம் தொடர்பான பிரச்சனைகளையும் சந்தேகங்களையும் தெளிவுபடுத்துகிற வேலை திட்டங்களை செய்வதோடு இந்த நாட்டு சிறுபான்மை சமூகத்துடைய சமய கலாச்சார தனித்துவங்களை பாதுகாப்பதிலே, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துடைய சமய தனித்துவங்களை பாதுகாப்பதிலே நில உரிமை போன்ற கட்சிகள் எவ்வாறான காத்திரமான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதனையும் நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனைகளை கூறி வருகிறோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் பேச வேண்டிய பொது பலசேனா பற்றி அவர் ஆட்சியிலே இருக்கிற போது இந்த ஜாதிக உரிமையும் ஜேவிபியும் அவர்களுடைய ஆட்சியிலே இருந்திருக்கிறது. இறுதியாக இருந்த ஆட்சியிலே ஜாதிக உரிமை அமைச்சரவையிலே இருந்திருக்கிறது. அது பற்றி எதுவுமே பேசாத சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் வெளியே சென்ற பின்னர் அவர்களை பற்றி அப்பட்டமான பொய்களையும் புறங்களையும் கட்டி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். பிபிஎஸ் பற்றி ஒரு வார்த்தை தானும் கூட அவர் இன்னும் பேசவில்லை. அவர்கள் செய்ததெல்லாம் சின்ன விடயங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அலுப்கமையில் என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படி உணர்ச்சியூட்டி ஒரு மரக்கலையனாவது இதற்கு பின்னர் ஒரு சிங்கள மகன் மீது கை வைக்கிற போது என்ன நடக்கும் என்று மக்களை உணர்ச்சியூட்டி 5 நிமிடங்களில் தர்கா நகர் எரிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏராளமான காட்சிகள் இருக்கின்றன. என்னுடைய நேரம் வரையறுக்கப்பட்டிருப்பதனால் அன்று அந்த சம்பவம் நடந்த பின்னர் இப்பொழுது சகோதரர் ஹிஸ்புல்லா சொல்கிறார், மஹிந்த ராஜபக்ஷ வரிக்கு வரியாக அரசு தொலைக்காட்சிகளை பயன்படுத்தி மீண்டும் புலி வரும் என்று சொல்கிற போது எங்களது சகோதரர்களை சொப்பின் பேக்கோடு உடுத்த உடையோடு அகதி முகாம்களுக்கு அழைத்து சென்ற அனுப்பிய அந்த வரலாறை பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. இவ்வளவு மோசமாக இந்த சமூகத்திலே மிக அடாவடித்தனத்தை புரிந்த பிபிஎஸ்னுடைய பொதுச் செயலாளர் ஞானசார இதுவரைக்கும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை. பல்வேறு அநீதிகளை முன்கொண்டு செல்வதற்கு தலைமை தாங்கிய மிக மோசமான இனவாத கருத்துக்களை பேசிய இந்த ஞானசாரவை இந்த அரசாங்கம் பாதுகாக்கிறது. ஆனால் இப்பொழுது ஏவிபியை பற்றி ஜேஎச்யூவை பற்றி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகம் ஏன் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்க கூடாது என்பதற்கு நூற்றுக்கணக்கான நியாயங்கள் இருக்கின்றன. ஆனால் அதில் ஒரு வெளிய உதாரணம் இந்த சிறுமிகளுடைய வாக்கு மூலம். இதனை கொஞ்சம் பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே.
அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சகோதரர்கள் அதிகாரி கொடையிலே பள்ளி வாயிலை பாதுகாப்பதற்காக முன்னணியே நின்று உழைத்த சகோதரர்கள். அந்த சகோதரர் மீது இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினரிடம் காடேர்களிடம் ஆயுதங்களை கொடுத்து அதிகாரி கொடை பள்ளி வாயில் முன்னால் இந்த சகோதரர்களை துப்பாக்கி பிரயோகம் செய்து கொலை செய்து ஷஹீதாக்கப்பட்ட ஒரு சகோதரனுடைய குழந்தைகளுடைய அபல குரல்கள். இந்த குரல்களை கேட்ட பின்னரும் முஸ்லிம் சமூகத்திலிருந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டுமா என்பதனை மிக தெளிவாக நான் கேட்க விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த துண்டு பிரசுரத்திலே இன்னொரு விடயத்தை சகோதரர் ஹிஸ்புல்லாஹ் சொல்கிறார். முஸ்லிம்களை கௌரவப்படுத்துவதற்காக மஹிந்த ராஜபக்ஷ காத்தான்குடியிலே ஒரு முஸ்லிம்களுக்கான தேசிய இஸ்லாமிய நூதன சாலை ஒன்றை நிறுவுவதற்கு எல்லா ஆதரவுகளையும் தந்து கொண்டிருக்கிறார் என்று உண்மை. நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய வரலாற்றை சொல்வதற்கு, எங்களுடைய தனித்துவமான கலாச்சார பாரம்பரியங்களை சொல்வதற்கு எங்களுக்கான அவ்வாறான ஒரு இடம் தேவை. ஆனால் அந்த இடத்திலே நான் இன்று காலையிலே எனக்கு கிடைத்த ஒரு தகவலின்படி அதற்குள்ளே பல சிலைகளை வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது வரலாறின் பெயரால். இதோ இருக்கிறது இந்த புகைப்படம். இது நூதன சாலையில் உள்ளே வைப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு சிலை. உண்மை, அந்த வரலாற்றை சொல்ல வேண்டும். ஆனால் இவ்வாறான இஸ்லாமிய நூதன சாலை ஒன்றிலே எவ்வாறான இஸ்லாமிய வரையறைகளை பேணுகிற வகையில் அதனுடைய ஒழுங்குகளை அமைக்க வேண்டும் என்று உலமாக்களோடு நீங்கள் பேசினீர்களா? அவர்களுடைய ஆலோசனையை பெற்றீர்களா? தௌவா அமைப்புகளோடு கதைத்தீர்களா? எங்களுடைய வரலாறுகளை நாம் காட்சிப்படுத்துகிற போது அது எவ்வாறான ஒழுங்கில் அமைய வேண்டும், இஸ்லாமிய நூதன சாலை என்கிற போது அதற்கான இஸ்லாமிய வரையறைகளை என்ன என்பதனை நீங்கள் ஆய்வு செய்தீர்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன். மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் அல்லது வேறு சக்திகளுக்கும் அடுவரடிகளாக இருந்து கொண்டு நமது வரலாற்றை யாரிடமும் துவம்சம் செய்வதற்கு கையளிக்கிற வேலையை நாம் செய்துவிடக் கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் இறுதியாக நான் ஒரு விடயத்தை சொல்லி வைக்க விரும்புகிறேன். இங்கு உலமாக்களுக்கான ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்படுகிறது. அதனை ஜேவிபியோ அது நின்றுவிடும் அல்லது அது தடைப்பட்டுவிடும் என்ற கருத்தை சொல்கிறார். ஜேவிபி எதிர்க்கவில்லை, ஜேஎச்யூ எதிர்க்கவில்லை, பிபிஎஸ் எதிர்த்தது. ஞானசார தேர்தல் தான் முதலாக உலமாக்களுக்கான அந்த பல்கலைக்கழகம் தொடர்பாக அந்த தொழில்நுட்ப நிறுவனம் சம்பந்தமாக மிக கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டார். எனவே அன்புக்குரிய சகோதரரே, உங்களோடு இருக்கிற சக்திகள் தான் நீங்கள் சக்திகளை தடுத்துக் கொண்டிருக்கிறதே தவிர சமூகத்திலே இருக்கிற இந்த பொது எதிரணியிலே இருக்கிற உண்மையான நேர்மையான நியாயமான மாற்றத்தை விரும்புகிற சக்திகள் அவைகளை எதிர்க்கவில்லை. எனவே இறுதியாக மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்க கூடாது என்பதற்கு மஹிந்த ராஜபக்சவை சொல்கிற ஒரு கூற்றை கொஞ்சம் கேளுங்கள். அவரே சொல்கிறார், முஸ்லிமோ தமிழோ நீங்கள் நினைத்தது போன்று இந்த நாட்டை ஆட்டி படைக்கிற யுகம் முடிவடைந்து விட்டது. இதற்கு பின்னர் அப்படி ஒரு யுகம் வர முடியாது என்று. அப்படியானால் முஸ்லிம்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். உங்களுக்கு எந்த நியாயமும் கிடையாது வாக்களிப்பதற்கு. எனவேதான் எங்களை பற்றி பேசுகிற, எங்களின் பிரச்சனைகளுக்கு காது கொடுக்கிற, எங்களின் நியாயங்களை புரிந்து கொள்கிற, எங்களது சமய தனித்துவங்களை இந்த நாட்டிலே நிறுவுவதற்கு அங்கீகாரம் வழங்குவதற்கு உத்தரவாதம் அளிக்கிற எதிர்கட்சிகளின் பொது எதிரணி வேட்பாளராகிய மைத்ரிபால சிறிசேன அவர்களை நாங்கள் எதிர்வருகின்ற 8ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் அன்னம் சின்னத்திற்கு வாக்களிப்பதன் மூலமாக நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற 100% காத்தான்குடி மக்களுடைய ஆதரவும் அன்னம் சின்னத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.